வணக்கம், நான் உங்கள் மோகனா. 16/8/2025 சனிக்கிழமை. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை நான் முதல்ல சொல்லியிருக்கணும். நான் இன்னைக்கு சொல்ல முடியல. ஏன்னா இன்னைக்கு பிஜிலி ரமேஷ் அவருடைய மனைவி தான் நான். அவர் இன்னைக்கு தான் உயிர் விட்டார். உயிர் விட்டது இன்னைக்கு தான் நைட்டு ஒரு 9 to 10 உயிர் விட்டுட்டார். கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா இன்னைக்கு. நான் இன்னைக்கு ஏன்க்கா நீங்கள் வேலைக்காக எங்களது திதி அவருக்கு தௌஷம் கும்பிட்றது செப்டம்பர் 14 ஏன்னா அவர் யூடியூப்னு சொல்லிட்டு தான் ரொம்ப அந்யூன்யமாக ஒரு அண்ணன் தம்பி போல் அப்படி பாசமாக இருப்பார். அதனால் ஈவினிங் தான் அவங்களுக்கு நாங்கள் செய்வேன். செப்டம்பர் 14 அவருக்கு நினைவு தினம், அவருடைய நினைவு தினம். ஏன்னா உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறது அவர் கேமரா முன்னாடி எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவார். அதனால் நானும் அதை ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம செய்திக்குள்ளே போகலாமா? 16/8/2025 சனிக்கிழமை. தினத்தந்தி நகரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். வாங்க படிக்கலாம். தினத்தந்தி செய்தி எதிரொலி. பெருமாட்டு நல்லூர் ஏரியில் கொட்டப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகள் அகற்றம், அதிகாரிகள் நடவடிக்கை. வண்டலூர் ஆகஸ்ட் 16. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே உள்ள கன்னிவாக்கத்தில் இருந்து தார்காஸ் செல்லும் சாலை அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பெருமாட்டு நல்லூர் ஏரியில் நேற்று முன்தினம் மர்ம நபர்கள் லாரி மூலம் கொண்டு வரப்பட்ட பிளாஸ்டிக் குப்பையை கொட்டி இருந்தனர். இதனால் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சி பொதுமக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பெருமாட்டு நல்லூர் ஏரியின் நிலத்தடி நீர் மாசு அடைவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று நேற்று தினத்தந்தி நாளிதழில் செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து நேற்று காலை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக பெருமாட்டு நல்லூர் ஏரியில் கொட்டப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றி அந்த பகுதியை சுத்தம் செய்தனர். இந்த குப்பை இதுதாங்க ரொம்ப பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. நிறைய பேரை கைது பண்ணிட்டாங்க. பாவம், என்ன யாருக்கு பாவம் பார்க்கறது என்னன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த குப்பையின் பிரச்சனை தான் ஒரு 15, 13, 14, 15 நாளாகவே ஓடிட்டுருக்கு. என்ன ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லணும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட கலெக்டர் ஸ்னேகா ஏற்ற போது எடுத்த படம். மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடத்த போது எடுத்த படம். செங்கல்பட்டு ஆகஸ்ட் 16. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட கலெக்டர் ஸ்னேகா தேசிய கொடியை ஏற்றி வைத்து ரூபாய் 75 லட்சத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். செங்கல்பட்டு அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள மைதானத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக மாவட்ட கலெக்டர் ஸ்னேகா தேசிய கொடி ஏற்றி வைத்து மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் வி சாய் பிரணித்துடன் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு அணிவகுப்பை திறந்த ஜீப்பில் சென்று பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களை பாராட்டி 580 பேருக்கு 560 பேருக்கு விழாவில் நற்சான்று விருதை வழங்கினார். விழாவில் மொத்தம் 73 பயனாளிகளுக்கு ரூபாய் 75,74,000 மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கலெக்டர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் செங்கல்பட்டு மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ்குமார் சார், ஆட்சியர் மாலதி ஹெலன், ஊரக வளர்ச்சி முகாம் திட்ட இயக்குனர் ஸ்ரீதேவி, திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் லோகநாதன், அரசு உயர் அலுவலகர், அரசு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கலெக்டர் ஸ்னேகா தேசிய கொடி ஏற்றும் போது திடீரென பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுக்கும் திட்டத்தில்
53 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தரையில் அமர்ந்து விட்டார். அப்போது தேசிய கீதம் பாட்டு பாடிக்கொண்டிருந்த போது சல்யூட் அடித்தபடி நின்று கொண்டிருந்த போலீசார் அவளை தடுக்க முடியவில்லை. பின்னர் அவர் யார் என்று விசாரித்த போது அவர் நந்தீஸ்வரம் கூடுவாஞ்சோரி அமுதம் காலனியை சேர்ந்த வரதராஜன் 53 என்று தெரிய வந்தது. அவரது கையில் வைத்திருந்த மனுவில் கூறியிருப்பதாவது: நான் 2005ஆம் ஆண்டு வங்கி கடன் பெற்று வீடு கட்டி உள்ளேன். எங்கள் தெருவில் மட்டும் இதுநாள் வரை சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை. 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் சாலை அமைக்கவில்லை. 2021ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தின் போது உள்ளாட்சி தேர்தலின் போது 6வது வார்டு கவுன்சிலர் சாலை கழிவுநீர் கால்வாய் மற்றும் குடிநீர் கால்வாய் அமைத்து தருவதாகவும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதாகவும் வாக்களித்தனர். பல முறை கேட்டும் சாலை அமைக்கப்படவில்லை. நகராட்சி தலைவரிடம் முறையிட்டும் சாலை பணி முடிந்து விட்டதாக கூறுகிறார். 2/12/2022 அன்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் சமாதி முன்பு தீக்குளிக்க முயன்றேன். அங்கிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தினர். பின்னர் சாலை அமைத்தனர். 15 நாட்கள் கழித்து ரோட்டை உடைத்து எடுத்துவிட்டனர். முதலமைச்சர் தனி பிரிவுக்கு புகார் மனு மூலம் கேட்டபோது சாலை பட்டா நிலத்தில் உள்ளதாக தெரிவித்தனர். 2,08,225 அன்று மீண்டும் கேட்டபோது கேட்டபோது பட்டா நிலத்தில் உள்ளதாக தெரிவித்தனர். 2/8/2025 அன்று மீண்டும் புனித ஜார்ஜ் கோட்டை முன்பு தீக்குளிக்க முயன்றேன். அப்போது மனு அளித்தேன். வார்டு உறுப்பினர்கள் நண்பர் சுமார் 50 அடி தூரம் எங்கள் வீட்டுக்கு எதிரில் கழிவுநீர் கால்வாய் அமைத்துள்ளார். அதனால் எங்கள் வீட்டில் சுகாதாரம் கெட்டுவிட்டது. எனக்கு யானைக்கால் வியாதி வந்துள்ளது. எனது கை உடைந்து விட்டது. எங்கள் வீட்டு எதிரில் சாலையும் மகாத்மா காந்தி சிறுவர் பூங்கா அமைத்து தர வேண்டும். இல்லையெனில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். இவ்வாறு அந்த மனுவில் குறிப்பிட்டு இருந்தார். மேல்மருவத்தூர் சோத்துப்பாக்கம் ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம். மேல்மருவத்தூர் ஆகஸ்ட் 16. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி பங்காரு அடிகளார் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடந்தது. துணைத் தலைவர் அகத்தியன் முன்னிலை வகித்தார். ஊராட்சி செயலாளர் மலர்விழி சகாதேவன், பற்றாளர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கீழ்மருவத்தூர் ஊராட்சியில் தலைவர் மாசிலாமணி தலைமையில் கிராம சபை கூட்டம் நடந்தது. ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அபிராமி முன்னிலையில் வகித்தார். ஊராட்சி செயலாளர் மலர்விழி சகாதேவன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சட்டத்தில் கீழ்மருவத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழ்மருவத்தூர் ரயில் நிலையம் அருகில் இருசக்கர வாகனம் பார்க்கிங் வசதி செய்ய வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சோத்துப்பாக்கம் ஊராட்சி தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடந்தது. துணைத் தலைவர் அருணகிரி முன்னிலை வகித்தார். ஊராட்சி தலைவர் ஸ்ரீ கிருஷ்ணாமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் உமா கலந்து கொண்டு தீர்மானங்களை வாசித்தார். தாம்பரம் மாநகராட்சியில் சுதந்திர தின விழா. அரசு மதிப்பெண்கள் பெற்ற தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை. தாம்பரம் ஆகஸ்ட் 16. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சியில் சுதந்திர தின விழா மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்திர தலைமையில் நடைபெற்றது. துணை கமிஷனர் சகிலா அவர்கள் வரவேற்றார். தின விழா மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர் தலைமையில் நடைபெற்றது. துணை கமிஷனர் சசிகலா வரவேற்றார். மேயர் வசந்தகுமாரி தேசிய கொடி ஏற்றி வைத்தார். மண்டல குழு தலைவர்கள் வே கருணாநிதி அவர்கள், டி காமராஜ், எஸ் சந்திரன், ஜோசப், அண்ணாதுரை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் மாநிலத்திலே முதல் முறையாக மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் குழந்தைகளின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் மாநகராட்சி பள்ளிகளில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடம் பெற்ற மாணவர்களுக்கு தலா ரூபாய் 30,000, 20,000, 10,000 பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ஒரு பாடத்துக்கு ரூபாய் 1000 என ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மாநகராட்சி பள்ளிகளில் 100% தேர்ச்சியை பெற்று தந்த 41 பள்ளி ஆசிரியர்களுக்கு
தலா 10,000 பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மாநகராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்து தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ், நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. பின்னர் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்பாக்கம் நுழைவு வாயிலில் சென்ற வாகனங்கள் தீவிர சோதனை. மாமல்லபுரம் ஆகஸ்ட் 16 சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்பாக்கம் நுழைவு வாயிலில் சென்ற வாகனங்கள் தீவிர சோதனைக்குள்ளாக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் நேற்று சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்பாக்கம் அணுமின் நிலைய உற்பத்தி வளாகம் மற்றும் கல்பாக்கம் அணுவாற்றல் குடியிருப்பு ஊழியர் வளாகம் உள்ளிட்ட பகுதியில் தொழில் பாதுகாப்பு படை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக சதுரங்கப்பட்டினத்தில் உள்ள கல்பாக்கம் அணுமின் நிலைய நுழைவு வாயில் பகுதியை அமைக்கப்பட்ட சோதனை சாவடிகளில் சுதந்திர தின விழாவுக்கு உள்ளே சென்ற வளாகங்களை தடுத்து நிறுத்தி வாகனங்களில் தீவிர சோதனை செய்து பிறகே உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டன. கல்பாக்கம் அணுமின் நிலைய நுழைவு வாயிலில் வாகன தணிக்கை செய்த காட்சி. அதேபோல் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் சென்ற வாகனங்களை பூஞ்சேரி டோல்கேட், திருவிடத்தை சோதனை சாவடியில் உள்ளிட்ட இடங்களில் மாமல்லபுரம் துணை போலீஸ் சூப்பரண்ட் அறிவழகன், மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் உள்ளிட்ட போலீசார் தீவிர சோதனை செய்த பிறகே சென்னை, புதுச்சேரி செல்ல அனுமதித்தனர். அதேபோல் வெங்கல்பாக்கம் கூட்ரோடு பகுதியில் சதுரங்கப்பட்டினம் போலீசார் இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசு தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். பெண்ணிடம் நகை பறிப்பு. வண்டலூர் ஆகஸ்ட் 16 செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் முத்தமிழ் சாலை செல்வராஜ் நகர் விரிவு பகுதியை சேர்ந்தவர் தேவி, வயது 53. இவர் நேற்று முன்தினம் தனது வீட்டின் சுவரில் உள்ள கேட்டை சாத்தும் போது முகத்தில் மாஸ்க் அணிந்தபடி வந்த 2 வாலிபர்களில் ஒருவர் தேவி அணிந்திருந்த 9 பவன் தங்க சங்கிலியை பறிக்க முயன்றனர். சுதாரித்து கொண்டு தேவி தங்க சங்கிலியை தனது கையால் இறுக்கி பிடித்தார். தங்கச் சங்கிலியின் ஒரு பகுதியை மட்டும் வாலிபர் அறுத்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். திருடர்களிடம் போராடிய போது தேவியின் கழுத்தில் லேசான காயம் ஏற்பட்டது. அவரை உடனடியாக அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதுகுறித்து தேவி கூடுவாஞ்சேரி குற்றப்பிரிவு போலீசாரில் புகார் செய்து வழக்கு பதிவு செய்துள்ளார். கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கும் காட்சியில் அடிப்படையில் மாஸ்க் அணிந்து வந்த பெண்ணிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வீராபுரம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம், கலெக்டர் பங்கேற்பு. செங்கற்பட்டுல தாங்க ஆகஸ்ட் 16 செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வீராபுரம் ஊராட்சியில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடந்தது. மாவட்ட கலெக்டர் ஸ்னேகா சிறப்பு பார்வையாளராக கலந்து கொண்டு கிராம மக்களுடன் கலந்துரையாடினார். இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதிக்கப்பட்டது. கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து கிராம மக்கள் சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி, கால்வாய், ஜிஎஸ்டி, சாலையில் நடை மேம்பாலம் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை உடனடியாக ரத்து தெரிவித்தனர். இந்த கோரிக்கைகளை செய்வதாக உறுதியளித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தினர். பஸ் நிலையம் வேண்டி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து உடனடியாக கட்டி தருவதாக தெரிவித்தார். மேலும் இந்த பகுதியில் பட்டா வேண்டி விண்ணப்பதாரர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் பட்டா வழங்கியமைக்கு மாவட்ட கலெக்டருக்கும் வீராபுரம் ஊராட்சியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்தனர். இக்கூட்டத்தில் செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன், காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன், மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ்குமார், செங்கல்பட்டு சார் ஆட்சியர் மாலதி,
லெனன், வீராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர், தில்லி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அதிக கட்டணம் வசூலித்த 18 ஆம்னி பஸ்களுக்கு 1,26,000 அபராதம். ஆலந்தூர் ஆகஸ்ட் 16 சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை என்பதால் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வசிக்கும் தென் மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். இதனை பயன்படுத்தி ஆம்னி பஸ்களில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் வந்தன. இதையடுத்து மீனம்பாக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலர் கருணாச்சலம் தலைமையில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மீனம்பாக்கம், ராஜேந்திரன், தாம்பரம், முகுந்தன் ஆகியோர் மீனம்பாக்கம், பெருங்களத்தூர், கீழாம்பாக்கம் ஆகிய இடங்களில் ஆம்னி பஸ்களை சோதனை செய்தனர். அப்போது அதிகம் கட்டணம் வசூலித்த 9 பஸ்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகை பயணிகளுக்கு திருப்பி வழங்கப்பட்டது. மேலும் சாலை வரி செலுத்தாதது, பஸ் கூரையில் உடைமைகள் ஏற்பட்டது, இன்சூரன்ஸ், புகை சான்று, ஓட்டுநர் உரிமம், அனுமதி இல்லாதது உள்ளிட்டவைகளுக்காக என மொத்தம் 18 ஆம்னி பஸ்களுக்கு ரூபாய் 1,26,000 அபராதம் விதிக்கப்பட்டது. அடுத்தது மோட்டார் சைக்கிள் மீது லாரி மோதியதில் வாலிபர் பலி. திருப்போரூர் ஆகஸ்ட் 16 மோட்டார் சைக்கிள் மீது லாரி மோதியதில் வாலிபர் பலியானார். கேளாம்பாக்கம் அடுத்த தையூர் கிராமத்தை சேர்ந்தவர் பூபதி, வயது 35. இவர் நேற்று அதிகாலை 5 மணி அளவில் திருச்சியில் இருந்து பஸ்ஸில் வந்த மாமியார் ராணி என்பவரை அழைத்து வர தையூரில் இருந்து கிளம்பி கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்துக்கு சென்று கொண்டிருந்தார். கிளாம்பாக்கம் வண்டலூர் சாலையில் மேலக்கோட்டையூர் அருகே சென்றபோது அடையாளம் தெரியாத லாரி மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இது சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பூபதி உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய லாரி நிற்காமல் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் பள்ளிக்கரணை போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பூபதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார். மேலும் அங்குள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் விபத்தை ஏற்படுத்திய லாரி எது என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். தாம்பரம் ஜும்மா மசூதியில் சுதந்திர தின விழா. தாம்பரம் சண்முகம் சாலை ஜும் மசூதி தலைவர் MK நாகூர் கனி தலைமையில் மசூதி வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாகூப் தேசிய கொடியேற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். அடுத்தது சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர் S. கஜலட்சுமி சண்முகம். சுதந்திர தின விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் T. ஸ்னேகா அவர்கள் செங்கல்பட்டு மாவட்ட அளவில் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்ட மன்னிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் S. கஜலட்சுமி சண்முகம் அவர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கிய போது எடுத்த படம். அருகில் அரசு உயர் அலுவலர்கள் உள்ளனர். இத்துடன் இந்த நகரம் செய்தி முடிவடைகிறது. மேலும் வேறொரு விரிவான செய்திகளை நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் R. மோகனா. நன்றி, வணக்கம்.